அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அதாவது சின்ன சின்ன முயற்சி தான் ஒரு ஒரு பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு சின்ன கஷ்டம், அதாவது நார்மலாக ஒரு கஷ்டம் வந்து ஏற்படுது. அந்த கஷ்டத்துக்கு வந்து அவங்க நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு துறவி இருக்காரு, அவரை போய் பாருங்க, அவர் வந்து அதுக்குண்டான வழி சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து அதை வந்து நம்பவே இல்லை. இருந்தாலும் அவரை போய் பார்க்குறாரு. அவர் சின்ன சின்ன ரெண்டு வழி சொல்றாரு. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இதனாலலாம் என் கஷ்டம் சரியாகுமா, என் கஷ்டம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாவே அதை பெருசா எடுத்துக்காமே சொல்றாரு. அதுக்கு வந்து அந்த துறவி சொல்றாரு, இங்க இருந்து உங்க ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. 8 கிலோமீட்டர் அப்படிங்கிறாரு. உங்க கார்ல வந்து விளக்கு இருக்கா, அதாவது நைட்ல நீங்க போறப்ப உங்க கார்ல வந்து ஹெட்லைட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த துறவி சொல்றாரு. அந்த ஹெட்லைட் வந்து எவ்வளவு தூரம் அடிக்கும், என் கார்ல இருந்து ஒரு 4 அடி 5 அடி அப்படி அடிக்கும். அதாவது உங்க ஊருக்கு 8 கிலோமீட்டர், உங்க ஊர் வரைக்குமே அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் அடிக்குமான்னு கேட்கிறாரு. இல்ல, இங்க இருந்து ஒரு 4 அடி 5 அடிக்கு தான் அடிக்கிறாரு. அதாவது இந்த 4 அடி 5 அடி இருக்கிறத வச்சுதான் வந்து அது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஒரு இதை வச்சுதான், அந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை வச்சுதான் வந்து நீங்க முன்னேறி போய் உங்க ஊரை அடைவீங்க. அது மாதிரிதான் உங்க கஷ்டமும் இந்த சின்ன சின்ன ஒரு முயற்சிகளை வச்சுதான் வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து போக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன முயற்சி தான் வந்து ஒரு பெரிய விளைவை கொடுக்கும். அது வந்து உடனே நடந்தணும்னு நினைச்சீங்கன்னா எதுவும் முடியாது. இதை தான் வந்து இந்த கதையின் மூலமா அவங்க சொல்ல வராங்க. நன்றி.